12 திருமுறைகள் பற்றி பார்க்கலாம். முதல் 7 திருமுறைகளுமே தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கப்படுகிறது. முதல் 3 திருமுறைகளை பாடியவர் பார்த்தோம் அப்படின்னா திருஞான சம்பந்தர். 4, 5, 6ஆம் திருமுறையை பாடியவர் திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறையை பாடியவர் சுந்தரர். இவங்க 3 பேருமே மூவர் முதலிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். 8ஆம் திருமுறையை பாடியவர் பார்த்தோம் அப்படின்னா மாணிக்கவாசகர். இவங்க 4 பேரும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா சமயக்குறவர்கள் 4வர் என்று அழைக்கப்படுகின்றனர். மாணிக்கவாசகர் பாடியது பார்த்தோம் அப்படின்னா திருவாசகமும் திருக்கோவையாரும். 9ஆம் திருமுறையை பாடியவர் திருமாளிகை தேவர் உள்ளிட்ட 9 பேர் பாடியிருப்பாங்க. திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும். 10ஆம் திருமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமூலருடைய திருமந்திரம் இருக்கும். 11ஆம் திருமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 40 நூல்களோட தொகுப்பாக காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட 12 பேர் பாடிய நூல்களோட தொகுப்பு தான் 11ஆம் திருமுறையில் தொகுப்பாக இடம்பெற்றிருக்கும். 12ஆம் திருமுறை பார்த்தோம் அப்படின்னா சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கும். இதுதான் 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.